பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 103:5 நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறதை நாம் கவனிப்போம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு ராஜாவினிடத்தில் நன்மைகளுக்கு பஞ்சமில்லை. அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று நாம் அப்போஸ்தலரிலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நன்மையினால் நம் வாய்களை திருப்தியாக்குகிறார். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதுக்கு கீழுள்ள வசனத்தை கவனிக்கலாம். வார்த்தையை, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப குறைந்த வயது போல் ஆகிறது, சிறு வயது போல் ஆகிறது என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ராஜா நம்ம மேல மிகுந்த அக்கறை வைத்து இருக்கிறார். உபாகமத்திலே வாசிக்கிறோம், கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுங்கள் மேல் அசைவாடி எப்படி அதை பராமரித்து எப்படி கற்றுக் கொடுக்க பறக்க கற்றுக் கொடுத்து பாதுகாப்பாய் அவைகளை சுமந்து கொண்டு வருகிறதை போல கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வந்தார், சுமந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த கழுகு என்று சொல்லுகிறது எது கருக்கு ஒப்பிட்டு பேச வேண்டும்? அது தேவனுடைய பலத்தை சொல்லுகிறதா இருக்கிறது. It talks about the renewing strength of God. இந்த புதுப்பிக்கப்பட்ட அந்த உண்மையான அந்த தேவ பலத்தை அது சொல்லுகிறதா இருக்கிறது. இந்த கழுகு என்று நாம் சொல்லுகிற பொழுது இந்த கழுகு என்ன பண்ணன்னு சொன்னா, இந்த கழுகுக்கு இருக்கிற எல்லா பறவைகளை விட உயரமான இடத்துல இந்த கழுகு பறக்கிறதாய் இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ரொம்ப உயரமா போவோம், நீண்ட ஆயுள் கொண்ட பறவை. இட் ஹாஸ் எ வைகர், வீரியத்தை உள்ளடக்கியது என்று சொல்லி கொண்டு போலாம். புயல் காற்றுக்கும் அது பயப்படாது, அப்பவும் காமா கூலா இருக்கும், எதுக்கும் படப்படப்பு இல்லாமலே இருக்கும். எந்த கிளைமேட்லையும் அது மேனேஜ் பண்ண தெரியும் அதுக்கு. அது மட்டும் இல்லாத அதை பற்றி சொல்லுகிற பொழுது எங்க தண்ணீர் நீரோட்டம் இருக்கிறதோ அந்த இடத்தை இது கண்டுபிடிச்சிரும். ஏன்னா ரொம்ப உயரத்துல பறக்குது இல்லை, இதுக்கு தெரியுமா எங்க தண்ணி இருக்குது, எங்க நதி ஓடுகிறது என்று சொல்லி அது தெரியுமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அது மட்டும் இல்லை, இந்த கழுகு வயதான என்ன பண்ணுமா, ஒரு பெரிய மலையில போய் தனிமையான ஒரு மலையில போய் வயதாயிடுச்சுன்னா பறக்க முடியாது, அது ரெக்கைகள் எல்லாம் பாரமாயிருமா. அப்ப மேல போய் என்ன பண்ணுமா, அதை புதுப்பிக்குமா. அதோடைய அந்த மூக்கெல்லாம் அதை உடைத்து அந்த விரல்கள் எல்லாம் பிடுங்க செய்து அதோடைய அந்த ரெக்கைகள் எல்லாம் பிடுங்கி போடுமா. ரொம்ப வலியுள்ள ஒரு காரியமாயுது. அப்ப ஒரு சில மாதம் பொறுத்து தான் மறுபடியும் அதெல்லாம் அந்த ரெக்கைகள் எல்லாம் புதுசா நகங்கள் எல்லாம் புதுசா அதோடைய மூக்கெல்லாம் புதுசா பின்னாடி மறுபடியும் அது பழைய நிலைமைக்கு நல்ல உயர பறக்கிற ஒரு பறவையாய் அது தன்னுடைய நிலைமையை கொண்டிருக்கிறது. That's how the eagle renews the strength. இங்க என்னன்னு சொன்னா, இங்க தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் சொல்றார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது. God is giving you renewed spiritual strength. உனக்கு ஆவிக்குரிய ஜீவனை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இங்க வாசிக்கிற பொழுது ஏசாயாவில் 40:31 நம்ம இங்கே வாசிக்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இலை படையார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஏசப்பா நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். உனக்கு எல்லா நன்மையும் தேவன் கொடுக்கிறார், உள்ளத்துல கொடுக்கிறார். இது இன்னர் கிஃப்ட்ஸ், இன்னர் பிளஸிங், உனக்கு அந்த பலனை கொடுக்கிறார். அந்த உள்ள நிறைச்சாதான் வேதம் சொல்லுகிறது, உள்ளத்தின் நிறைவு வாய் பேசும்.
அப்ப உள்ள இருக்கிற தேவன் நமக்கு தேவன் எனக்கு எல்லா நன்மைகளை கொடுத்திருக்கிறார். எனக்கு பலன், சத்துவம், சுகம், என் சரீர சுகம், என் அவயவங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படுகிறது. என் ஆட்டு புதுசா மாறுது, என் கிட்னி புதுசா மாறுது, என்னுடைய அவயவங்கள் எல்லாம் உள்ளான மனுஷன்ல தேவன் அப்படி பலனை கொடுப்பாருன்னு சொன்னா இந்த சரீரத்தை மட்டும் விட்டு வைப்பாரா? அங்கேயும் புதுப்பிக்கிறார். ஆமென். இன்னைக்கு உங்களுடைய சரீர பலவீனங்களை குறித்து, வியாதிகளை குறித்து கவலைப்படுறீங்களா? தேவன் உனக்கு நன்மையை செய்கிறார். உடைய உறுப்புகள் புதுப்பிக்கப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, மகனே, மகளே, பயப்படாதீங்க. நீங்க அந்த நன்மையை உங்க வாயினால நீங்க சொல்லுவீங்க. உங்களுடைய வாய் நிறைந்த ஒரு வாய் வார்த்தைகளோடு சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி. நம்ம 1 தீமோத்தேயுல ஒரு வசனம் உண்டு. 1 தீமோத்தேயு 6:16 வாசிக்கிற பொழுது, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல சகலவிதமான நன்மைகளையும் தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார், உனக்கு கொடுக்க விரும்புகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு நன்மை செய்ய தேவன் விரும்புகிறார். அதுவும் எப்படின்னு சொன்னா, உங்க லைஃபே இஸ் கோயிங் டு பி ரினியூட். புது பலன், கழுக மாதிரி. ஆனா நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. அந்த கஷ்டங்கள் எல்லாம் இயேசப்பா சிலுவையில் அனுபவித்திருக்கிறார். யூ ஹேவ் டு ஜஸ்ட் பிலீவ். கீழ்ப்படியுங்க, விசுவாசிங்க. அந்த தேவனுடைய பலத்தை நீங்கள் இலவசமாய் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை கழுகுக்கு சமானமாய் புது பலன், சத்துவத்தினால், உம்முடைய பலத்தினால் எங்களை மூடுகிறதுக்காய், நிறைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பலவீனப்பட்ட பிள்ளைகள், பலவீனப்பட்ட சரீரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புதுப்பிக்கப்படுவதாக. Let the bodies get healed in the name of Jesus. Let them receive your spiritual healing. உடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.